ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்பைசி சிக்கன் கிரேவி. பார்க்கவே ரொம்பவே அட்ராக்ஷனாக நல்ல ஸ்பைசியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிற இந்த ஸ்பைசி சிக்கன் கிரேவியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தாலும் சரி, இல்லாட்டி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றதா இருந்தாலும் சரி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த ஸ்பைசி சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் 500 கிராம் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நாம் ரொம்பவே மைல்டாக மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த சிக்கனோட ஸ்மெல் போகிறதுக்காக தான் நம்ம அந்த தயிர், லெமன், மஞ்சள்லாம் சேர்க்குறோம். இப்போ இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருவோம். ஊறட்டும். இந்த பக்கம் ஒரு மசாலா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. அதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மசாலாவை குறைச்சோ கூட்டியோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 8 சாம்பார் வெங்காயம், 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதையும் அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துருவோம். இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேங்காய் அந்தளவுக்கு தேவைப்படாது. இது ஒரு திக்னஸ்க்காக தான் சேர்க்குறோம். இப்போ ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம இந்த கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் இல்லாட்டி கடாய் எடுத்துகிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. இப்போ அதில் 1 ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலையை கிள்ளி போட்டு சேர்த்து நல்லா பொரிய வச்சுருவோம். இதில் 1/2 கப்பு சாதாரண வெங்காயம் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு சாம்பார் வெங்காயம் நல்ல மெலிசாக கட் பண்ணி சேர்த்து கூட 3 பச்சை மிளகாவையும் சேர்த்து இதை நல்ல டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் ஒரு 1/2 கைப்பிடி புதினாவும் சேர்த்து அப்படியே கலந்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் 1 கப்பு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா குழைய நம்ம வதக்கி விட்டுருவோம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இதை பாருங்கள், தக்காளி இருக்க இடமே தெரியல, எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். எப்பவுமே இந்த சிக்கன் பண்ணும்போது மட்டும் சிக்கன் சேர்த்த உடனே நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்படியே நம்ம வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்து இப்போ சிக்கன் வந்து ஓரளவுக்கு வதங்கி வெந்து வந்திருக்கு. இதில் நம்ம 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து பரட்டி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி காரமும் இதே அளவே இருக்கட்டும். இது வந்து ரொம்பவும் அதிகம் கிடையாது, ஒரு நார்மலான காரம் தான் இது. இப்போ நல்லா அந்த மசாலாவோட அந்த சிக்கனை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வதக்கிறதுலே சிக்கன் நல்லாவே வெந்து வந்துடும். இந்த மாதிரி சிக்கன் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு திரும்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு அந்த சிக்கன் வந்து தொக்கு மாதிரி வேணும்னாக்கா நீங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்க வேண்டாம். லைட்டாக தெளித்து விட்டுட்டு அதை கலந்துட்டு நீங்கள் மூடி போட்டு அதுக்கப்புறமா அது நல்லா கொதித்து வந்த பிறகு நீங்கள் இறக்கிக்கலாம். இது எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணுன்றதால நான் வந்து ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி போல் சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இது இன்னும் ஆறின பிறகு நல்லாவே கெட்டியாயிடும். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ இதை மூடி போட்டு அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். இதோ பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி நல்லா கலந்துட்டு இறக்குனாக்கா நம்மளோட ஸ்பைசியான சிக்கன் கிரேவி நல்ல மணமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவி வழக்கம் போல் சொல்கிறது தான், நல்ல சுட சுட சாதத்தோட ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். எல்லாத்த விட இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, பூரின்னு சொல்லிட்டு டிஃபன் ஐட்டம் எல்லாத்து கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய ரொம்பவே சிம்பிளான ஆனால் நல்ல ஒரு அபாரமான டேஸ்ட்டோடு இருக்கிற இந்த ஸ்பைசி சிக்கன் கிரேவியை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.